வணக்கம். குட் மார்னிங் சார். சனி ஞாயிறு ஊர்ல இருக்கிறது இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த உங்களுக்கு அறிவோ அறிவுனே அடே நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். நீ என்ன செக் பண்ற? என்ன டின்னு காணா போகுது. இன்னைக்கு நான் செக் பண்றேன். நீ ஓரமா போய் உட்கார். சரிங்க. சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிச்சு தப்பு கணக்கு போற அப்படி சொல்றவங்க வேற ஆளுங்க. நான் முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளிச்ச இந்த திட்டம் அண்மையில ஒரே மாதிரி இருக்குடா. இவ லெவலுக்கெல்லாம் இத செய்யறாங்க. ஐ அம் சாரி சாரி. சமூகத்துல பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. திறந்து பாருங்க, நம்மளுக்கான விடியலாச்சு இது கிடையாது. ஓட்டு கேட்கிற வரைக்கும் எங்க ஆதரவு கேட்டாரு. ஓட்டு கேட்டு முடிஞ்சோன்னா அவங்க வீட்டுக்கு மட்டும் அவர் ஆதரவா இருக்காரு. எங்களுக்கு இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் ஒரு வாரமா சாப்பாடு கூட இல்லாம கிடக்கும் சார். வாய போன வேதனை இல்ல, சுத்தமா தூக்கமே இல்லாம கிடக்கும் சார். மருந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க. இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும், இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்யறதா தகவல் வருது. அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நம்பிக்கை துரோகம் போயிட்டாரு. எங்களுடைய வாழ்வாதாரமே கணக்கு பாருங்க. கடும் வெயில்ல வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்துல இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால உணர முடியுது. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேற தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இந்த கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். உள்ள வரப்ப வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட வந்தவங்கள வரவேணாட சொல்லுவாங்க. கரண்ட் பில் கட்ட காசு வேணும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன டேய் ஹோட்டல் தானடா அது. இந்த 5000 ரூபாயை அடுத்த 3 மாசத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கணும் என்பதால கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. அன்பு சகோதரிகளே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போறது